இங்க பாரு ரமேஷ். வணக்கம் ஐயா. ஆ டேய் வந்து தொலைடா. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. என்னம்மா, உங்க அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா? பாவம், எல்லா பொறுப்பும் உன் தலையில விழுந்துருச்சுல்ல. உங்க அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எரியிற நெருப்புல வேற எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ உள்ள வாமா. டேய் பார்த்துட்டு போது வாடா இங்க. ஐயோ, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. தலையில போட்டுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. முகத்தை முடிக்கோ. என்ன இவன் முகத்தை மூடிட்டு கூட்டிட்டு போறான்? கொண்டாட்டியே யாராவது பாத்துற போறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பாத்தியா, நம்ம பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுல பால். மிஸ் ஆயிட்டாலே. ச்சே. அடி, எஸ் எஸ். ஏய் தள்ளிப்புடி. பாக்யா, இங்க வாமா. ஏய் சாம்பார் கொண்டு வா. எடுத்து வரேன்ப்பா. அது அவுட். ஏய் சத்ரு. சூப்பர். ஓ, என்னடி சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு தங்கச்சிக்கு ஸ்கூல் லீவ் இல்லம்மா, அதான் அவ சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துட்டு வா. அவளை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குடா. யாரடா? அவதான்டா நம்ம ஜெயஸ்ரீ. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை வேட்டையாடி இருக்கேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தோணல. ஆனா இவளை பார்க்கும்போது மட்டும் உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு இழுக்குது. கையடா. அவளை நினைச்சிட்டு ஏன் மேல கை வைக்கிற லூசு பயல. அத போய் வாங்கிட்டு சொன்ன பாரு. செம்மையா இருக்கானே. என்ன மல்லி, கனகாமரம், முல்லை. என்னங்க போங்க. பூவா இல்ல நானா? போங்க.
ஜெயா அம்மா. பட்டணத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, சரிம்மா. ஜாக்கிரதையா இரு. உங்க அம்மாவுக்கு இப்ப பரவாயில்லையாம்மா? ஆ, சந்தோஷம். வீட்டை பத்திரமா பாத்துக்க. ம். போலாம். என்னடி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு நிக்கிற? கேட்டிருந்தா நானே போட்டு விட்டுருப்பேன்ல. கைட்டுடி, பெரிய கிரிக்கெட் வீராங்கண்ணா. டேய் இருடா. கிரிக்கெட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ம். ஓ, முதல்ல சொல்லிருக்கலாம்ல. டேய் ராஜேஷ், நாளையிலேருந்து இவளுக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுக்கலாம்டா. யாருக்கு தெரியும், நாளைக்கு இவ பெரிய கிரிக்கெட்டர் ஆனாலும் ஆகலாம். ஆ, சொல்லி கொடுக்கலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கு இவ பெரிய கிரிக்கெட்டர் ஆனாலும் ஆகலாம். இன்னைக்கு 5:30 மேட்ச். நிம்மதியா மேட்ச் கூட பார்க்க முடியல. ஹே, இருக்கட்டும், உட்காரு உட்காரு. சாரி, நேத்து நான் உன்னை திட்டிட்டேன், அதுக்காக கோச்சுக்கிட்டியா? நாங்க பார்த்தோம் ஓகே, ஒருவேளை அப்பா அம்மா பார்த்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உங்க வீட்ல உங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அப்ப வீட்ல இருக்கிறவங்களை யார் பார்த்துப்பாங்க? உனக்கு கிரிக்கெட் கத்துக்க ஆசையா இருக்குல்ல? நாளையில இருந்து நானே சொல்லித்தரேன். ஆனா வீட்ல யாரும் இல்லாதப்போ, சரியா? ஆ ஆ. நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா. என்னடா பண்றாங்க? ஆ? ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. சின்னையா, அது ஒண்ணு இல்ல மச்சான், நாளைக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுக்க போறோம்ல.
அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இங்க பாரு, உனக்கு கிரிக்கெட் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளு, புரியுதா? வாடா போலாம். காடை சீக்கிரம் போடியா. சரி இதோட முடிச்சுக்கலாம் விடு. முடிக்கிறதா? போங்கய்யா. எங்க இருக்க மாமா? சீட் ஆடிட்டு இருக்க. மாமா, ராஜேஷோட அவுட் ஹவுஸ்ல இருக்கேன். இன்னைக்கு நச்சுன்னு ஒரு ராணி அனுப்ப முடியுமா மாமா? இங்க ராணி கிடைச்சிடுச்சு, உனக்கும் ராணி கிடைக்கும். சூப்பர் மாமா. முடிஞ்சது. இதோ மச்சான். என்ன சின்னையா தினமும் காலையில எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறீங்க? கிரிக்கெட்டர் ஆகணும்னா முதல்ல ஃபிட்டா இருக்கணும். அதனால தான் டெய்லி ஜாகிங் போறேன். என்ன ஜெயா, நீயும் ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டியா? குட் குட், ஓடு ஓடு, நல்ல பொண்ணு. என்னம்மா ஜெயா, நீ ஓட ஆரம்பிச்சிட்டியா? ஒரு அண்ணா உங்ககிட்ட. என்ன ஜெயா, என்ன பைனரி அண்ணன் கூப்பிடுற? என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குற, என்னன்னு சொல்லுமா. வாழ்க்கையில நான் கிரிக்கெட்ல சாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குண்ணா. ஆனா என்னோட அப்பா நான் பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறார். ஆமா, உங்க அப்பாவுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கலம்மா. ம், அப்ப உங்க அப்பாவுக்கு தெரியாதா பொண்ணுங்களும் கிரிக்கெட் விளையாடலான்னு? அவர் உன்னை கிரிக்கெட்ல சேர்த்து விட்டுருக்கலாம்ல. சரி விடு. இந்த நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்களோட அப்பா அம்மா தான் பொண்ணுங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சும் கூட அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றுறதே கிடையாது. நம்ம நாட்டுல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரிம்மா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், போலாமா? சரிண்ணா. வா வா, சீக்கிரம் நல்லா ஓடு, கமான். அண்ணா, ஆ? உங்க லட்சியம் என்ன? பாரத மண்ணை காக்கவே இந்திய மண்ணில் பிறந்தவன் நான். என் தாய்க்கும் என் தாய் நாட்டுக்கும் உயிரை கொடுக்கவும் அஞ்ச மாட்டேன், உயிரை எடுக்கவும் அஞ்ச மாட்டேன். உன் பேர்லயே ஜெயம் இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நாட்டுக்காக நீ வெற்றியை கொண்டு வந்தே தீருவ. ஜெய் ஹிந்த்.